சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளியிலிருந்து பாப்தாதா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள். முரளி தேதி 24/11/2024, ரிவைஸ் 15/12/2002 அன்று அவ்யக்த பாப்தாதா கூறிய மகா வாக்கியங்கள். இன்றைய முரளின் தலைப்பு சமயத்தின் அனுசாரம் லட்சியம் மற்றும் லட்சணத்தின் சமநிலை மூலம் பாபாவுக்கு சமமாகுங்கள். லட்சியம் மற்றும் லட்சணம் ரெண்டும் சமநிலையில் இருக்கணுன்றார் பாபா. அதாவது நம்ம என்ன லட்சியம் நம்ம எடுத்திருக்கோமோ அதற்கேற்றார் போன்ற முயற்சிகள் இருக்கணும், லட்சணங்கள் இருக்கணும். இந்த ரெண்டுத்தினுடைய சமநிலை மூலம் பாபாவுக்கு சமமாக ஆகுங்கள். இன்று நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து சுமானத்தில் நிலைத்திருக்கும் குழந்தைகளை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு சுமானம் என்ன கிடைத்திருக்கின்றதோ அதைவிட பெரிய சுமானம் முழு கல்பத்தில் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் கிடைக்க முடியாதுன்றார் பாபா. எவ்வளோ பெரிய சுமானம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா என்று பாப்தாதா கேட்குறாரு. சுமானத்தினுடைய போதை எவ்வளோ பெரியது, இது நினைவில் இருக்கின்றதா? சுமானத்தின் மாலை மிக பெரியதாக இருக்கின்றது. ஒரு மணியையும் எண்ணிக்கொண்டே செல்லுங்கள் பாபா. மேலும் சுமானத்தின் போதையில் லவ்லீன் ஆகிவிடுங்கள். இந்த சுவமானம், அதாவது பட்டங்கள், சுயம் பாப்தாதா மூலம் கிடைத்திருக்கின்றன. பரமாத்மா மூலம் சுவமானம் கிடைத்திருக்கிறது. ஆகையினால் இந்த சுமானத்தின் ஆன்மீக போதையை எந்த ஒரு அதிகாரத்தினாலும் அசைக்க முடியாதுன்றார். என சர்வசக்திவான் மூலம் உங்களுக்கு இந்த சுவமானம் கிடைத்திருக்கின்றது. பாப்தாதா என்று அமிர்த வேளையில் முழு உலகத்தின் அனைத்து குழந்தைகளிடமும் ஒவ்வொரு குழந்தையின் நினைவில் எத்தனை சுமானங்களின் மாலை இருக்கின்றன என்று பார்த்தார்கள். மாலையை தாரணை செய்வது என்றால் நினைவு மூலம் அதே ஸ்திதியில் நிலைத்திருப்பதாகும். இந்த நினைவினுடைய ஸ்திதி எந்த அளவு இருக்கின்றது என்று தன்னை நீங்கள் சோதனை செய்யுங்கன்றார் பாபா. சுவமானத்தின் நம்பிக்கை மற்றும் அதனுடைய ஆன்மீக போதை ஆகிய இரண்டின் சமநிலை எந்த அளவு இருக்கு என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார்கள். ஞானம் நிறைந்தவராக ஆகுவது நம்பிக்கையாகும் மற்றும் சக்திசாலி ஆகுவது ஆன்மீக போதையாகின்றார் பாபா. ஞானம் நிறைந்த நிலையில கூட இரண்டு விதமானவர்களை பார்த்தார்கள். ஒன்று ஞானம் நிறைந்தவர்கள், இரண்டாவது ஞான சொரூபமானவர்கள் பாபா. இப்பொழுது நான் யார் என்று தன்னை நீங்க கேளுங்கன்றார். ஞானம் நிறைந்த ஆத்மாவாக இருக்கின்றேனா அல்லது ஞானத்தினுடைய சொரூபமாகவே நான் இருக்கின்றேனா? இப்படி தன்னைத்தானே கேளுங்கள். லட்சியம் உயர்ந்ததாக உள்ளதல்லவா? உயர்ந்த லட்சியம் என்ன இருக்கு? பாப் சமான் ஆகப் போகின்றோம் என்று அனைவரும் கூறுகின்றீர்கள். பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் எனும் பொழுது பாபாவுக்கு சமமானவர் ஆகுவதற்கான லட்சியம் எவ்வளோ உயர்ந்ததுன்றார். லட்சியத்தை பார்த்து பாப்தாதா மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஆனால் பாப்தாதா லட்சியம் மற்றும் லட்சணம் சமமாக இருக்க வேண்டும் என விரும்புகின்றார்கள். லட்சியம் மற்றும் லட்சணம், அதாவது நடைமுறை ஸ்திதி சமமாக இருக்கின்றதா என்று இப்பொழுது தன்னிடம் கேளுங்கள். ஏன்னா லட்சியம் மற்றும் லட்சணத்தில் சமமாக ஆகுவது, இதுவே பாபாவுக்கு சமமாக ஆகுவதாகும். சமயத்தின் அனுசாரம் இந்த சமநிலையை அருகாமையில கொண்டு வாங்கன்றார் பாபா. நிகழ்கால சமயத்தில் பாப்தாதாவால் குழந்தைகளினுடைய ஒரு விஷயத்தை பார்க்க முடியல என்றார். சில குழந்தைகள் வெவ்வேறு விதமாக பாபாவுக்கு சமம் ஆகுவதற்கான உழைப்பு செய்கின்றார்கள். தந்தையின் அன்பிற்கு முன்னால் உழைப்பதற்கான அவசியமே இல்லைன்றார். எங்கே அன்பு இருக்கோ அங்கே உழைப்பு இருக்காது. தேக அபிமானத்தின் தலைகான போதை இயல்பான தன்மையாக ஆகிவிட்டது என்றார். ஏன் உழைப்பு என்பது ஏற்படுகிறது? என தேக அபிமானத்தினுடைய தலைகான போதை இயல்பான தன்மை உடையதாக ஆயிடுச்சென்றார். இயற்கையானதாக ஆகிவிட்டது, அதான் நேச்சுரலாக ஆகிவிட்டது. தேக அபிமானத்தில் வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டியிருக்கா என்ன என்று பாபா கேட்கிறார்.
அல்லது 63 பிறவிகள் முயற்சி செய்தீர்களா? இயல்பான தன்மையாக ஆகிவிட்டதல்லவா தேகாபிமானம், இயற்கையானதாக ஆகிவிட்டது. எவ்வாறு தேகாபிமானம் நேச்சராக மற்றும் நேச்சுரலாக இருக்கின்றதோ அதுபோல் இப்பொழுது ஆத்ம அபிமானி ஸ்திதியும் நேச்சுரல் மற்றும் நேச்சர் ஆக வேண்டும்ன்றார் பாபா. இப்பொழுது கூட சில நேரங்களில் என்னுடைய பாவனை அது அல்ல, ஆனால் அது என்னுடைய நேச்சர் ஆகும் என்று கூறுகின்றீர்கள் அல்லவா? அந்த நேச்சரை நேச்சுரலாக நீங்கள் ஆக்கியிருக்கின்றீர்கள். ஆனால் பாப்சமா நேச்சரை நேச்சுரலாக ஆக்க முடியாதா? தவறான நேச்சருக்கு வசமாகி விடுகின்றீர்கள் மற்றும் பாப்சமான் ஆகுவதற்கான யதார்த்தமான நேச்சரை உருவாக்குவதில் உழைப்பு ஏன் என்று பாப்தாதா கேள்வி கேட்கிறார். பாப்தாதா இப்பொழுது அனைத்து குழந்தைகளிடமும் ஆத்ம அபிமானி நிலை நேச்சராக இருப்பதை பார்ப்பதற்கு விரும்புகின்றார்கள். அப்போ எப்படிப்பட்ட நிலை நேச்சராக இருக்கணுன்றார் பாபா? ஆத்ம அபிமானி நிலை. பிரம்மா பாபாவிற்கு ஆத்ம அபிமானி ஸ்திதியானது போகும் பொழுதும் வரும் பொழுதும் எந்த ஒரு காரியம் செய்யும் பொழுதும் நேச்சராக இருந்ததை பார்த்திருக்கின்றீர்கள். பரிஸ்தா நிலை, கர்மாதீத் நிலை, பாப்சமா நிலையை நேச்சுரலாக எவ்வாறு ஆக்குவது? பரிஸ்தா நிலை அல்லது நிராகாரி கர்மாதீத் நிலை உருவாகுவதற்கான விசேஷமான சாதனம் என்ன? பாப்தாதா சொல்றாங்க, நிர் அகங்காரி ஆகுவது. நிர் அகங்காரி தான் நிராகாரியாக ஆக முடிகின்றார். ஆனால் ஆகினால தந்தை பிரம்மா மூலமாக இறுதி மந்திரத்தில் நிராகாரியின் கூடவே நிர் அகங்காரி என்று கூறினார். தன்னுடைய தேகம் அல்லது பிறருடைய தேகத்தில் மாட்டுவது, இதை மட்டும் தேக அகங்காரம் அல்லது தேக உணர்வு என்று சொல்லப்படுவது இல்லை. தன்னுடைய தேகம் அல்லது பிறருடைய தேகத்தின் உணர்வில் இருப்பது, பற்றில் இருப்பது, இதில் பெரும்பான்மையினர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். யார் முயற்சி செய்வதில் ஆர்வத்துடன் இருக்கின்றார்களோ, உண்மையான முயற்சியாளர்களோ அவர்கள் இந்த பெரிய ரூபத்திலிருந்து கடந்திருக்கின்றார்கள். ஆனால் தேக உணர்வினுடைய அநேக சூட்சுமமான ரூபம் இருக்கின்றார் பாபா. இவற்றினுடைய பட்டியலை தங்களுக்குள் சேர்ந்து உருவாக்க வேண்டும். பாப்தாதா சிறிய சகஜமான முயற்சியை மட்டும் சொல்கின்றார்கள். சதா எண்ணம், சொல், செயல், சம்பந்தம் தொடர்பில் இறுதி மந்திரத்தின் 3 வார்த்தைகளை சதா நினைவில் வைத்திடுகின்றார் பாபா. அந்த இறுதி மந்திரத்தினுடைய 3 வார்த்தைகள் என்னென்ன? நிராகாரி, நிர் அகங்காரி, நிர்விகாரி. எப்பொழுதும் ஆத்மீக ஸ்திதியில் இருக்க வேண்டும், அகங்காரமற்றவர்களாக இருக்க வேண்டும், எந்த விதமான விகார குணங்களும் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். நிராகாரி, நிரகங்காரி, நிர்விகாரி. சதா இதை நினைவில் வைத்திடுகின்றார் பாப்தாதா. சங்கல்ப செய்கின்றீர்கள் எனில் மகா மந்திரம் சம்பன்னமாக இருக்கின்றதா என்று நீங்கள் சோதனை பண்ணுங்க. அது போலவே பேச்சு, கர்மம் ஆகிய அனைத்திலும் இந்த 3 வார்த்தைகளை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். மற்ற சமநிலையை கொண்டு வாங்கண்டார். முழு முரளியை நினைவு செய்யுங்கள் என்று கூறவில்லை, 3 வார்த்தைகளை மட்டும் நினைவு செய்யும்படி கூறுகின்றோம். இந்த மகா மந்திர சங்கல்பத்தையும் சிரேஷ்டமாக ஆக்கிவிடும். பேச்சில் பணிவை கொண்டு வந்துவிடும், கர்மத்தில் சேவை உணர்வை கொண்டு வந்துவிடும். சம்பந்தம் தொடர்பில் சதா சுப பாவனை, சுப விருப்பத்தினுடைய விருத்தியை உருவாக்கி விடுகின்றார். பாப்தாதா சேவைக்கான சமாச்சாரத்தையும் கேட்கின்றார்கள். தற்சமயத்தில் சேவையில் விதமான கோர்ஸ் எடுக்கின்றீர்கள். ஆனால் இப்பொழுது ஒரு கோர்ஸ் மீதம் இருக்கின்றார். அது ஒவ்வொரு ஆத்மாவிற்கு என்ன சக்தி தேவையோ அந்த சக்தியினுடைய கோர்ஸ் எடுக்க வேண்டும்ன்றார். சக்தியை நிரப்புவதற்கான கோர்ஸ் பேச்சு மூலம் சொல்வதற்கான கோர்ஸ் அல்ல, பேச்சின் கூடவே சக்தியை நிரப்புவதற்கான கோர்ஸும் இருக்க வேண்டும். இதன் மூலம் நன்றாக உள்ளது என கூறாமல் நன்றாக ஆகிவிட வேண்டும்ன்றார். இன்று எனக்கு கொஞ்சம் சக்தி கிடைத்தது என்று அவர்கள் வர்ணனை செய்ய வேண்டும். கொஞ்சம் அனுபவம் ஏற்பட்டாலும் அந்த ஆத்மாக்களுக்கு அது அதிகமே என்றார். கோர்ஸ் கொடுங்க, ஆனால் தனக்கு கொடுத்து விட்டு பிறகு சொல்லுங்கள். எனவே பாப்தாதா என்ன விரும்புகின்றார்கள் என்று கேட்டீர்களா? லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக நீங்கள் ஆக்குங்கள். அனைவருடைய லட்சியத்தை பார்த்து பாப்தாதா மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றார்கள்.
இப்பொழுது சமமாக மட்டும் ஆக்குங்கள், அப்பொழுது தந்தைக்கு சமமாக மிகவும் சகஜமாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். பாப்தாதாவோ குழந்தைகளை சமாநிலைக்கு மேலே தன்னை விடவும் உயர்வாக பார்க்கின்றார்கள். சதா பாப்தாதா குழந்தைகளை தலையினுடைய கிரீடம் என்று கூறுகின்றார்கள். எனில் கிரீடமோ தலையை விட மேலே உயர்வாக இருக்கின்றதல்லவா? டீச்சர்ஸ், நீங்கள் தலையின் கிரீடமாக இருக்கின்றீர்களா என்று பாப்தாதா கேட்கிறார். பாருங்க, எத்தனை டீச்சர்கள் இருக்கின்றீர்கள்? ஒரு குரூப்பில் இத்தனை டீச்சர்கள் இருக்கின்றீர்கள் எனில் ஒவ்வொரு குரூப்பிலும் எத்தனை டீச்சர்கள் இருப்பார்கள்? டீச்சர்கள் பாப்தாதாவினுடைய ஒரு ஆசையை பூர்த்தி செய்வதற்கான சங்கல்பம் செய்திருக்கின்றார்கள். அதை என்ன என்று அறிவீர்களா? ஒன்று, இப்பொழுது வாரிசுகளின் மாலை உருவாக்குங்கள் என்று பாப்தாதா கூறியிருக்கின்றார்கள். வாரிசுகளின் மாலை பொதுவான மாலை அல்ல. இரண்டாவது, சம்பந்தம் தொடர்பில் வரக்கூடியவர்களை மைக்காக ஆக்குகின்றார் பாபா. ஒன்று, வாரிசுகளினுடைய மாலையை உருவாக்கணும். இரண்டாவது, சம்பந்தம் தொடர்பில் வரக்கூடியவர்களை மைக்காக ஆக்கணுன்றார். நீங்கள் சொற்பொழிவு செய்யாதீர்கள், ஆனால் அவர்கள் உங்கள் தரப்பில் இருந்து மீடியா ஆகிவிட வேண்டும். தன்னுடைய மீடியாவை நீங்கள் உருவாக்குங்கள். மீடியா என்ன செய்கிறது? தப்பும் தவறுமான செய்தியை பரப்புகின்றதல்லவா? மீடியாவிற்கு சமமாக பிரத்யக்ஷத்தாவின் சப்தத்தை பரப்ப வேண்டும். அப்படிப்பட்ட மைக்கை நீங்கள் தயார் செய்யுங்க. பகவான் வந்து விட்டார், பகவான் வந்து விட்டார் என்று நீங்கள் கூறும் பொழுது அவர்கள் சாதாரணமாக நினைக்கிறாங்கன்றார். ஆனால் உங்கள் தரப்பிலிருந்து இன்னொருவர் கூற வேண்டும், அதிகாரம் உள்ளவர்கள் கூற வேண்டும். அவர்கள் முதலில் உங்களை சக்திசாலியாக பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும் என்றார். எப்பொழுது சக்திகள் பிரத்யக்ஷமாகுவார்களோ அப்பொழுதே தந்தை பிரத்யக்ஷமாகுவார். எனவே உருவாக்குங்கள், மீடியாவை தயார் செய்யுங்கள். செய்திருக்கின்றீர்களா என்று பார்ப்பார்கள். கங்கணம் கூட போதுமானது என்றார். மாலை விட்டுடுங்க, தயார் செய்திருக்கின்றீர்களா? யார் அப்படி தயார் செய்திருக்கின்றீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். பாப்தாதா என்ன செய்திருக்கின்றீர்கள் என்று பார்ப்பார்கள். தைரியம் நன்றாக வைத்திருக்கின்றீர்கள். டீச்சர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீங்களா? சிவராத்திரியில் வாரிசு குவாலிட்டியை தயார் பண்ணுங்க, மைக்கை தயார் பண்ணுங்கன்றார். அப்பொழுதே அடுத்த வருட சிவராத்திரியில் எல்லோருடைய வாயிலிருந்தும் சிவத்தந்தை வந்து விட்டார் என்ற சப்தம் வெளிப்படுன்றார். அத்தகைய சிவராத்திரியை நீங்கள் கொண்டாடுங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலிருந்தும் யாராவது மைக் தயாராக வேண்டும், யாராவது வாரிசு தயாராக வேண்டும். இதற்கான முயற்சி நீங்கள் செய்யுங்க. சொற்பொழிவு செய்தார்கள், சென்று விட்டார்கள். இவ்வாறு அல்ல. இதுவோ 66 வருடங்களாக நடந்திருக்கின்றார். மேலும் 50 வருட சேவையும் கொண்டாடி விட்டீர்கள். இப்போ சிவராத்திரியினுடைய வைர விழாவை நீங்கள் கொண்டாடுகின்றார் பாபா. இந்த 2 விதமான ஆத்மாக்களை தயார் செய்யுங்கள். பிறகு பாருங்க, முரசு கொட்டுகிறதா அல்லது இல்லையா என்று. முரசு நீங்கள் கொட்ட மாட்டீர்கள், நீங்களோ தேவிகளாகி காட்சி காண்பிப்பீர்கள். முரசு கொட்டுபவர்களை நீங்கள் தயார் பண்ணுகின்றார். சிவசக்திகள் வந்தனர் என்று நடைமுறையில் பாடல் ஒலிக்க வேண்டும். சிவராத்திரியில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்களா? வெறும் சொற்பொழிவாற்றி முடித்து விடக்கூடாது. பிறகு பாபா 500, 1000 லட்சம் ஆத்மாக்கள் வந்தனர் என்று எழுதுவீர்கள். வந்தனர், செய்தி கொடுத்தீர்கள். ஆனால் வாரிசு எத்தனை பேரை வாரிசு எத்தனை பேர் உருவானார்கள் என்று பாபா கேட்கிறார். மைக் எத்தனை பேர் உருவானார்கள்? இப்போ இந்த செய்தியை நீங்கள் கொடுக்க வேண்டும். இதுவரை என்ன செய்தீர்களோ நிலத்தை உருவாக்கினீர்கள், செய்தி கொடுத்தீர்கள். அதற்கு பாபா நன்றாக செய்தீர்கள் என்று கூறுகின்றார்கள். அந்த சேவையும் வீணாகி விடவில்லை, சிறந்ததாகவே நடந்தது. பிரஜைகள் உருவாகி இருக்கின்றனர், ராயல் குடும்பத்தினர் உருவாகி இருக்கின்றனர். ஆனால் ராஜா ராணியும் தேவென்றார் பாபா. சிம்மாசனதாரியான ராஜா ராணி அல்ல, ராஜா ராணியுடன் அங்கே தர்பாரிலும் ராஜாவிற்கு சமமாக அமர்வார்கள். அத்தகையவர்களை உருவாக்குங்கள். ராஜ்ய தர்பார் அழகானதாக இருக்க வேண்டும். சிவராத்திரி என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டீர்களா? கவனம் கொடுத்தீர்களா? நல்லது. மதுபனிலிருந்து முரசு கொட்டும், நாலாபுறங்களிலிருந்து முரசு கொட்டப்படும். அப்பொழுதே கும்பகர்ணன் விழித்தெழுவார் என்றார். மதுபனை சேர்ந்தவர்கள் எவ்வாறு சேவையில் களைப்பற்றவராக ஆகி சேவையினுடைய பாகத்தை நடித்து கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா? அவ்வாறு இந்த மனதின் சேவையையும் செய்து கொண்டே இருங்க. கர்மத்தில் மட்டுமல்ல, எண்ண, சொல், செயல் 3 சேவையும் செய்து கொண்டே இருக்கின்றீர்கள்.
மேலும் அதிகப்படுத்த வேண்டும். நல்லது. மதுபனில் இருப்பவர்களை மறக்கவில்லை. பாப்தாதா வருவதோ மதுபனில். ஆனால் மதுபனின் பெயரையே எடுப்பதில்லை என்று மதுபனில் இருப்பவர்கள் நினைக்கின்றனர். மதுபனமோ சதா நினைவில் இருக்கின்றார். மதுபன் இல்லைன்னா இவர்கள் எங்கு வருவார்கள்? சேவாதாரிகளாக நீங்கள் சேவை செய்யவில்லை என்றால் இவர்கள் சாப்பிடுவது இருப்பது எப்படி நடக்கும்? மதுபனில் இருப்பவர்களை பாப்தாதாவும் உள்ளத்திலிருந்து நினைவு செய்கின்றார்கள் மற்றும் உள்ளத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் கொடுக்கின்றார்கள். நல்லது. மதுபனின் மீதும் அன்பு இருக்கு. டீச்சர்கள் மீது அன்பு இருக்கு. இனிமையான தாய்மார்கள் மீதும் அன்பு இருக்கு. மேலும் கூடவே மகாவீர் பாண்டவர்கள் மீது அன்பு இருக்கு. பாண்டவர்கள் இல்லாமலும் கதி கிடையாது என்றார். அதனால சதுர்பூஜ் ரூபத்திற்கு மகிமை அதிகமாக இருக்கின்றார் பாபா. அதாவது 4 கரங்களை கொண்ட அந்த விஷ்ணுனுடைய ரூபத்திற்கு மகிமை அதிகமாக இருக்கின்றார். பாண்டவர்கள் மற்றும் சக்திகள் ஆகிய இருவருடைய இணைந்த ரூபமே சதுர்பூஜ் என்றார். அதாவது விஷ்ணு ஆகும். நல்லது. மதுபனில் உள்ள பாண்டவர்களாகிய உங்கள் அனைவருக்கும் போதை இருக்கிறது அல்லவா? வெற்றிக்கான போதை. பாண்டவ பவனில் பெரும்பான்மையாக பாண்டவர்கள் இருக்கின்றனர். பாண்டவர்கள் இல்லை என்றால் உங்கள் அனைவருக்கும் மதுபனில் போதை வராது. அதனால உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய, உணவளிக்கக்கூடிய, பறக்க வைக்கக்கூடிய மகிமை மதுப நிவாசிகளுக்கே உரியதென்றார். நாலாபுறங்களில் உள்ள மதுப நிவாசிகளுக்கு பாப்தாதா அமிர்த வேலை முதல் நினைவு கொடுத்தார்கள். நல்லது. பாப்தாதா என்ன ஆன்மீக பயிற்சி, அதை எக்ஸசைஸ் கொடுத்திருக்கின்றார்களோ அதை முழு நாளில் எத்தனை முறை செய்கின்றீர்கள்? மேலும் எவ்வளோ நேரத்தில் செய்கின்றீர்கள்? நிராகாரி மற்றும் பரிஸ்தா, தந்தை மற்றும் தாதா. அவ்வப்பொழுது நிராகாரி, அவ்வப்பொழுது பரிஸ்தா சொரூபம். இரண்டிலும் தேக உணர்வு இருக்காதென்றார். எனவே தேக உணர்விலிருந்து நீங்கள் கடந்து செல்ல வேண்டுமென்றால் இந்த ஆன்மீக எக்ஸசைஸ் கர்மம் செய்யும் பொழுதும் தன்னுடைய பணியை செய்யும் பொழுதும் கூட ஒரு நொடியில பயிற்சி செய்ய முடிகின்றார். அவ்வப்பொழுது நிராகாரி, அவ்வப்பொழுது பரிஸ்தா. இது ஒரு இயற்கையான பயிற்சியாக ஆகணுன்றார் பாபா. இதில் நிரந்தரமானவராக ஆகுக. இந்த சமயம் எல்லோருடைய உள்ளத்தில் திலாராம் பாபாவினுடைய நினைவு நிறைந்திருக்கின்றது என்பதை பாப்தாதா அறிந்திருக்கின்றார்கள். முயற்சியில் எப்படிப்பட்ட நம்பராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எந்த ஒரு குழந்தை எந்த ஒரு மூலையில், கிராமத்தில், நகரத்தில், உள்நாட்டில், வெளிநாட்டில் எங்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும், பாப்தாதா அவர்களுக்கு சுமானத்தினுடைய நினைவை ஏற்படுத்தி கொண்டே அன்பு நினைவுகள் கொடுக்கின்றார்கள். அனைவரும் அன்பு நினைவிற்கு அதிகாரி ஆவீர்கள். ஏனெனில் பாபா என்று கூறிவிட்டீர்கள் என்றால் அன்பு நினைவிற்கு அதிகாரிகளே ஆவீர்கள். அனைவருக்கும் பாப் சமான் சுமானத்தினுடைய சொரூபத்தில் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். அனைத்து தாதிகளும் மிகவும் நல்ல பாகத்தில் நடித்து கொண்டிருக்கின்றீர்கள். அனாதி ரூபத்தில் கூட நிராகார தந்தைக்கு அருகாமையில் இருக்கின்றீர்கள், கூடவே இருக்கின்றீர்கள். மற்றும் ஆதி ரூபத்தில் கூட ராஜ்ய தர்பாரில் துணையாக இருக்கின்றீர்கள். சதா ராயல் குடும்பத்தின் ராயல் உறுப்பினர் ஆவீர்கள். மற்றும் சங்கமத்தில் கூட ஆதி ரத்தனமாக இருப்பதற்கான பாக்கியம் கிடைத்திருக்கின்றார். தாதிகளை பார்த்து பாப்தாதா சொல்றாங்க. எனவே மிகப்பெரிய பாக்கியமாகும் நீங்கள் இருப்பதுவே அனைவருக்கும் வரதான் என்றார். நீங்கள் பேசுங்க, பேசாமல் இருங்க, ஏதாவது செய்யுங்க, செய்யாமல் இருங்க, ஆனால் நீங்கள் இருப்பதுவே அனைவருக்கும் வரதானமாகின்றார் பாபா. வரதானம் லௌகீக அலௌகிக வாழ்க்கையில் எப்பொழுதும் விடுபட்டவராகி பரமாத்ம துணையினுடைய அனுபவம் மூலம் நஷ்ட மோக ஆகுக, மோகத்தை வென்றவர் ஆகுக. லௌகீகம் அலௌகிக வாழ்க்கையில எப்பொழுதும் விடுபட்டவராக இருக்கணுன்றார். அப்படி விடுபட்டவராக ஆகி பரமாத்மாவின் துணையினுடைய அனுபவத்தின் மூலம் மோகத்தை வென்றவராக ஆகுக. விளக்கம்: பிரபுவினுடைய அன்பின் அனுபவம் செய்வதே சதா விடுபட்டு இருப்பதனுடைய அடையாளமாகும். விடுபட்டு இருக்க அப்படின்னா அதனுடைய அடையாளம் என்ன? பாபாவினுடைய அன்பினுடைய அனுபவம் செய்யணும். மேலும் எந்த அளவு அன்பு இருக்கிறதோ அந்த அளவு கூடவே இருப்பீர்கள், தனியாக ஆக மாட்டீர்கள். உடன் இருப்பதையே அன்பு என்று கூறப்படுகிறது. எப்பொழுது பாபா துணையாக இருக்கின்றாரோ அப்பொழுது அனைத்து சுமைகளையும் தந்தையிடம் கொடுத்துவிட்டு சுயம் லேசானவராக நீங்கள் ஆகிவிடுங்கள். மோகத்தை வென்றவர் ஆகுவதற்கான விதி இதுவே ஆகும்.
ஆனால் முயற்சியினுடைய பாடத்துல சதா இந்த வார்த்தையை அடிக்கோடு இடுங்கள்ன்றார். லௌகீக மற்றும் அலௌகிக வாழ்க்கையில் சதா விடுபட்டு இருங்கள். அப்பொழுது சதா துணையினுடைய அனுபவம் ஏற்படும். ஸ்லோகன்: விகாரங்கள் என்ற பாம்புகளை தன்னுடைய படுக்கை ஆக்கிக் கொண்டீர்கள் என்றால் சகஜ யோகியாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.